உங்களுடைய அடிப்படை நம்பிக்கைகளோடு நீங்க வந்து ஒரு சீக்கியராக இந்தியாவில் இருக்க முடியுமா? ஒரு இஸ்லாமியராக இருக்க முடியுமா? ஒரு கிறித்தவராக இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலை வருவதைத்தான் அவர் வந்து இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் இதை டீப்பா கூட பேசலாம் குணசேகரன். இன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு மிகப்பெரிய நன்கொடை எங்கே இருந்து வருகிறது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், அமெரிக்காவிலிருந்து வெளிநாடு வாழ் மக்களிடமிருந்து வருகின்ற நன்கொடை. இந்த நன்கொடைகள், பல நன்கொடைகள் வந்து பல அறக்கட்டளைகளின் பேரில் வருகிறது. அந்த அறக்கட்டளைகள் எல்லாம் என்ன சொல்லி அவர்கள் வந்து அங்கே நிதி திரட்டுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் வந்து எங்களுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது, இதையெல்லாம் மீறி எல்லோருக்குமாக உழைக்கிறோம், எல்லோருக்குமாகத்தான் நாங்கள் சேவை செய்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்தியாவில் நடக்கிற கள யதார்த்தம் என்னன்னா, இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸில் என்ன சொல்றாங்க? டேராடூனில் கடை வீதிகளில் யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் என்று அதிகாரிகள் வந்து கணக்கெடுக்கிறார். இஸ்லாமிய வேலை பார்க்கின்றவர்கள் யார், இஸ்லாமிய கடை ஓனர்கள் யார், இவர்கள் வந்து இந்த கடையில் வந்து ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் பிரியாணி சாப்பிட்ருக்கான். அந்த பிரியாணி சாப்பிட்ட பையனை வந்து அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் தனியாக அடித்து வைக்கிறார். நம்ம இப்போ கூட பார்த்தோம், ஆரியன்னு சொல்லி ஒரு ஒரு பையன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஹரியானாவில் வந்து இந்த கவு ரட்சகாஸ் என்று சொல்லக்கூடிய பசுமாட்டு பாதுகாவலர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகின்ற குண்டர்கள் வந்து துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. துப்பாக்கியால் சுடுகின்ற போது அவன் என்ன சொல்லி அவன் இறந்து போனான்? அவனை இஸ்லாமியர் என்று தான் நினைத்து சுட்டு விட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனுடைய தாய் சொல்லியிருக்கா, ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. என்ன இஸ்லாமியனா நீங்க சுட்டுருவீங்க? அப்போ வந்து யாரையும் சுடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? நான் இல்ல தலைப்பை தான் சொல்றேன். நீங்க என்ன ஆர்எஸ்எஸ் என்ன பாஜக அரசியல் என்ன நடக்குங்கிறது கூட சம்பந்தம் இல்லாம ஒரு மதத்தை ராகுல் காந்தி அவர்கள் இந்திய நாட்டை பற்றியும் இந்திய இறையாண்மை. ஸ்ரீகாந்த், உங்க சுற்றுக்கு வர்றேன், அப்ப உங்க கருத்தை பேசுங்க. ஸ்ரீகாந்த், நான் நெறியாளர் இங்க இருக்கேன், நீங்க பேசி முடிக்கட்டும். உங்க சுற்றுல உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க பீட்டர், என்ன ராகுல் காந்தி வந்து அங்க என்ன ராகுல் காந்தி என்ன சொல்லுகிறார்? அதாவது சாதி, மதம், மொழி, மாநிலம், இந்த அடிப்படையிலே வேறுபாடு காட்டப்படுவதுதான் இன்றைக்கு அவர்கள் செய்கிற பிளவு அரசியல். அந்த பிளவு அரசியலில் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, சாதி கிடையாது, மதம் கிடையாது, மாநிலம் கிடையாது, மொழி கிடையாது, எல்லோரையும் வந்து இந்தியர்களாக பார்க்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். எல்லோருக்கும் கனவு காணும் உரிமை இருக்கிறது, அந்த கனவுகளை துரத்தக்கூடிய உரிமைகளும் எல்லோருக்கும் இருக்கிறது, எல்லோருக்கும் தொழில் செய்ய உரிமை இருக்கிறது, வழிபாடு செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது. அதை நாங்கள், அதான் 2 ஐடியாலஜின்னு சொல்றார். தட் இஸ் த ஐடியாலஜி ஐ ரெப்ரசன்ட். அவங்க பண்ற ஐடியாலஜி வந்து சில மதங்கள் தாழ்ந்த மதங்கள், சில மொழிகள் தாழ்ந்த மொழிகள், சில மாநிலங்கள் தாழ்ந்த மாநிலங்கள், இது வந்து அவர்களுடைய ஐடியாலஜி. இதே வந்து அவர் சொல்றார். இதை மறுப்பதற்கு நம்முடைய பிரதமர் போய் பேசட்டும், அங்கே போய் அந்த மாணவர்களிடம் உரையாடட்டும். ராகுல் காந்தி வந்து பேசிட்டு போனாரு, இதெல்லாம் தவறு, நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன், என்னுடைய ஐடியாலஜி என்னன்னு சொல்றேன்னு அவர் சொல்லலாமே. அதற்கான சூழ்நிலை இல்லையே. ஆகவே ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு தேர்தலை பற்றி சொல்லியிருக்காரு. என்ன அதில் தவறு? தேர்தல் இந்த நாட்டில் எப்படி நடந்தது? எத்தனை முதலமைச்சர்களை வந்து சிறைச்சாலையில் வைத்திருந்தீர்கள்? எத்தனை வந்து எதிர்கட்சிகளுடைய கணக்குகளை வந்து முடக்கி வைத்திருந்தீர்கள்? தேர்தலுக்கு முதல் நாள் வரை மத்திய அரசினுடைய அத்தனை படைகளும், வருமான வரி அத்தனை பேரும் எப்படி நீங்கள் வந்து ரைட் பண்ணீங்க? பிரதமருக்கு சாதகமாக எப்படி தேர்தல் பிரச்சாரத்தினுடைய தேதிகளே மாற்றப்பட்டன? இதெல்லாம் தான் அவர் வந்து இதில் வந்து எதுவும் நத்திங் இஸ் எகெயின்ஸ்ட் ஃபேக்ட்ஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.